ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 11 நவம்பர் 2025. பாபா இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு. अपने को शरीर के बंधन से न्यारा बनाने के लिए अवतार समझो. தன்னைத்தான் இந்த சரீரத்தின் பந்தனங்களில் இருந்து விடுபட்ட நிலையில் வருவதற்காக, விடுபட்டவராக ஆவதற்காக தன்னைத்தான் அவதாரம் என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் அவதாரம்னா என்ன சொல்லுவாங்க? அவர் அவதாரம் எடுத்திருக்கிறார்னா ஏதோ ஒரு தேவ ஆத்மா, ஒரு தெய்வம், ஒரு மகான் ஆத்மா இந்த உலகத்துல இருந்து பிறந்திருக்கிறாங்க. अवतार हूँ इस स्मृति में रह शरीर का आधार ले कर्म करो. அப்ப நான் அவதாரம் என்றால் அந்த ஒரு முக்கியமான வேலைக்காக நான் அவதாரம் எடுத்திருப்பேன். அந்த வேலை முடிஞ்சோடனே அந்த அவதாரம் என்ன ஆயிடும்? மற்ற மனிதர்களைப் போல சாக்கார உலகத்தினுடைய பந்தனங்கள் அது இருக்காது இல்லையா? அந்த சன்னியாசி வந்தார், அந்த மகான் வந்தார், வேலையை முடிச்சோடனே அது போயிடுது அப்படின்னு பக்தியில சொல்றாங்க. இப்போ பாபா நமக்கு என்ன சொல்றார்? நான் அவதாரம் இந்த நினைவில் இருந்து கொண்டு இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்து இந்த சரீரம் மூலமாக கர்மங்களை செய்யுங்கள். लेकिन कर्तापन के बाण से न्यारे होकर कर्म करो. ஸோ இந்த மாதம் முழுவதும் இதை வெவ்வேறு விதங்களில் நமக்கு அப்படி பாபா சொல்லிட்டே வராரு. அதே விஷயத்தை தான் புரிய வைக்கிறார். நான் செய்கிறேன், அதாவது இந்த சரீரம் செய்து, சரீரம்தான் செய்து, ஆனால் நான் ஆத்மா செய்ய வைக்கிறேன். நான் செய்கிறேன் என்பதிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். मैंने किया मैं करता हूँ इस संकल्प को भी समर्पित कर दो. நான் தான் செய்தேன், நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆக இது போன்ற எண்ணங்களை கூட நீங்கள் அர்ப்பணம் செய்து விடுங்கள், சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அந்த தாட்ஸ் கூட உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஆத்மா தன்னை அந்த கர்மத்தோட பின்ன அதை பந்தனப்படுத்திக்குதான். நான் செய்கிறேன்னு போது அந்த பந்தனத்தில் வர்றீங்க. தோ கர்மக்கே பந்தன்மே பந்தங்க நகி. ஸோ அது நான் செய்கிறேங்கிறதுலேருந்து கூட நீங்கள் விடுபட்டீங்கன்னா அந்த செயலினுடைய பந்தனத்தில் ஈர்க்கப்பட மாட்டீர்கள். ஆனால் துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் நாம் செய்துட்டு வந்து ஒரு மிகப்பெரிய தவறு என்ன? எல்லாவற்றிலும் நான் 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 நான். ஆனால் பாபா இதை நமக்கு சொல்கிறாரு, ஒவ்வொரு தடவையும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன். அது சாதாரண உணர்வில் கூட இருக்கலாம், அல்லது ஒரு அபிமானத்தினுடைய நான் தான் செஞ்சேன் அந்த அபிமானத்திலேயே இருக்கலாம், எது வேணாலும் சரி. அப்போ நாம சுற்றி ஒரு கயிறால் போட்டு கட்டிகிட்டே வரோம்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வலைக்குள்ளே நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஆத்மா தன்னை இந்த கர்மத்தோட பந்தனப்படுத்திக்கிட்டே வருதா? ஏன்னா நான் செஞ்சேன். அப்போ அந்த கர்மத்தினுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கர்மத்தினுடைய பலன் எப்படி இருந்தாலும் கிடைக்கும். ஆனால் அது பந்தனமாக நம்ம ஆக்கிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் செய்கிறேங்கிறது விடுபட்டுடுங்க. தேகமே ஹோத்தே பி விதேகி அவஸ்தாக்கா அனுபவ் கரேங்கே. ஸோ நீங்கள் இப்படி பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நான் செய்கிறேன்னு இல்லை, நான் ஆத்மா செய்ய வச்சிட்ருக்கிறேன். அது செஞ்சு முடிஞ்சேன்னா அந்த கர்மத்தினுடைய நினைவுகள்லேருந்து விடுபட்டுடுமா. அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா சரீரத்தில் இருந்தாலும் இதிலிருந்து விடுபட்ட நிலையை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். ஸோ இன்றைக்கி இப்படி பண்ண சொல்கிறாரு. நிறைய வேலைகள் செய்யுங்க, ஆனால் எங்கேயாவது உங்களுக்கு ஸ்லைட்டாக ஒரு லேசாகவாவது நான் தான் செய்கிறேன் அப்படின்னு வரலையே. ஏன்னா அது வந்ததுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நான் என்னை ஒரு பெரிய கயிறால் கட்டி போட்டுட்ருக்கிறேன். இப்போ எவ்வளோ முறை அப்படி நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் என்னை சுற்றிட்டே வரேன் கயிறால். இப்போ எப்போ இதிலேருந்து நம்ம விடுபடணும்? ஏன்னா நான் எங்கே போனோம்? இப்போது ஆத்மா வீட்டுக்கு போகணும். நான் ஆத்மா பரம்தாம் நிவாசி ஆகணும். அப்போ கர் ஜானா ஹை, வாபஸ் வீடு திரும்பணும். வீடு திரும்ப வேண்டிய ஆளை தன்னை இங்கே கட்டி போட்டுகிட்டே இருந்தா எப்படி? அதனால் இந்த ஒரு சூக்ஷ்மமான தவறு. இது உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. அது வேறு அவங்க இல்லையா, அதுவே ஒரு கான்ஷியஸ்லேயே இருப்பாங்க. நம்ம தான் செஞ்சோம், இது எல்லாருக்கும் தெரியணும், அந்த மாதிரி பெயர் புகழ் இது ஒரு உலகமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் பாபா நமக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகுங்கிறாரு. நான் ஆத்மா நான் எதுவுமே செய்யலை. அந்த ஒரு பயிற்சியை நம்ம இன்றைக்கி செய்து பார்க்கலாம். அப்போ எப்படி ஒரு லேசான மனநிலை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.